லைஃப் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, ஹெல்த் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங்லேயே அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டோம்னா அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆயிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்றதை வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹோர்லாண்ட்ஸில் உள்ள நியாப் ஹைதராபாத் பிரியாணியில் தான் போயிட்டு சாப்பிடலான்னு போயிருந்தோம். அண்ட் இங்கே வந்து இந்த ஹண்டி பிரியாணி ரொம்பவே ஃபேமஸ். அந்த சிக்கன் 65 ஒரு கிரேவியோட அப்படியே கொடுப்பாங்க அந்த பிரியாணி. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து பாதாம் கீர் குடிச்சிட்டு அண்ட் ஆளுக்கு ஒரு ஊரோட அந்த ஃப்ளேவரில் ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீமை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இஷான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஊரில் உள்ள அந்த டேஸ்ட்டில் குல்ஃபி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அப்படியே அங்கேருந்து நாங்கள் வந்து அல்குரே சென்டர் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு எனக்கு கிளாஸஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். இயர்ஸ் பிஃபோரே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக ஹெடேக் வந்துட்டு இருந்தனால டாக்டர் வந்து அப்பப்போ கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து கிளாஸஸ் போடுறதுக்கு லைக் அசிங்கப்பட்டுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் அது யூஸ் பண்ணனால பவர் அதிகமாக போய் இப்போ நான் கிளாஸஸ் போட்டுட்டே இருக்கணுன்ற மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் எனக்கு கிளாஸஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அல்குரே சென்டரில் உள்ள ரிவோலி ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து எல்லாமே பிராண்டடான கிளாஸஸ் தான் வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4-5 கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு அது வந்து எது என் ஃபேஸ்க்கு செட் ஆகுதோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இங்கே தான் வந்து எங்களோட இன்சூரன்ஸ் ஆக்சுவலி கவர் ஆகுது. ஸோ எவ்வளோ கவர் ஆச்சு அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.